ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹோம் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் சூடு நிற்காத ஹாட் பாக்ஸ் நம்ம வச்சுருப்போம். அதை நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட வேண்டாம். அதை 1 லிட்டர் தண்ணி நீங்கள் உங்கள் ஹாட் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் கொதிக்க வைங்க. நல்லா வந்ததும் அந்த தண்ணி எடுத்து இந்த ஹாட் பாக்ஸில் ஊற்றி 1 ஹவர் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுட்டு 1 ஹவர் கழித்து தண்ணியை நீங்கள் சிங்கில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இப்போ இந்த பாக்ஸில் நீங்கள் எந்த பொருள் நீங்கள் சப்பாத்தியோ சிக்கனோ இல்லை குழம்பு வகை கிரேவி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஹாட் பாக்ஸில் இப்போது நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா சூடு கொஞ்சம் கூட குறையாமல் நம்ம போட்டு வைக்கும்போது எப்படி சூடாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாத்திரங்கள் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தால் போல் நீங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டப்பில் நல்லா கொதிக்கக்கூடாது, நல்லா கொதி வர ஸ்டேஜில் இருக்கும்போது கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பில் நீங்கள் ஊற்றி வச்சுருங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. சின்ன பவுல் எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா, அதில் கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எடுத்துருக்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சமாக பாத்திரம் எடுத்துக்கிறீங்க க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு நம்ம இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சமையல் பாத்திரங்கள்லாம் கலர் மங்கி போய் மங்கலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை புது பாத்திரம் போல் எப்படி பளபளன்னு ஆக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சொல்யூஷன் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டெய்லியும் வாஷ் பண்ணுற நம்ம யூஸ் பண்ணுற வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா குக்கிங் பாத்திரமெல்லாம், அதில் ஃபோர்க்கு, கரண்டி வகை, பிளேட்டு, தட்டு, நைஃபு எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டு கலக்கின வாட்டரில் வெதுவெதுப்பான வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம எந்த ஒரு பாத்திரம் க்ளீனிங் லிக்விட் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. எவ்வளோ சூப்பராக நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக. ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக லிக்விட் போட்டு என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் பாத்திரம் கொஞ்சம் மங்கலாகவே தெரியும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நான் தண்ணியில் தான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் தான் நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு, நல்லா க்ளீனாக இருக்குது. இதுக்காக நம்ம லிக்விட்லாம் காசு கொடுத்து கடையில் வாங்கி க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த பேஸ்ட்டு வாட்டரில் மட்டும் நீங்கள் கண்ணாடி பவுலு, சில்வர் பாத்திரம், செராமிக் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை இந்த லிக்விட் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளோட கிச்சன் சிங்க்கும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பாத்ரூம் டைல்ஸு, உப்பு கரை எல்லாத்துக்குமே இந்த லிக்விட் மட்டும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதும். நம்ம கிச்சன் முதல் பாத்ரூம் வரை அனைத்தும், நம்ம வீடு கூட எல்லாமே ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த லைட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டரில் பாருங்கள், இந்த மேல் பகுதியில் இந்த கார்னர் சைட்லலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது, ஆயில் பிசுக்கு இருக்குது நிறையா. இதை நம்ம ஈஸியாக எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த லைட்டர் வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னமும் நல்லா புதுசு போல் இருக்குது. எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போது லைட்டாக கொஞ்சமாக நம்ம பேஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி நல்லா
ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டு தொடச்சி விட்டுடலாம். தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுடு தண்ணி, அந்த பேஸ்ட்டு கலந்த தண்ணியில் லைட்டாக நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த தண்ணியில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைட்டை நீங்கள் தொடச்சி கொடுத்து பாருங்கள். சும்மா சூப்பராக பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். கொஞ்சம் கூட ஆயில் பிசுக்கு எதுவுமே இருக்காது. நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த தண்ணி மட்டும் லைட்டாக நம்ம டிப் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மல் தண்ணியில் கூட நான் வாஷ் பண்ணலை பாருங்கள். இந்த தண்ணியிலே தான் நான் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த கார்னர் பகுதியில் எவ்வளோ ஆயில் பிசுக்கு இருந்தது எல்லாமே இல்லை. சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அந்த உள் சைட்லேயும் நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக அப்படியே திருகி எடுத்திங்கன்னா அந்த லைட்டரில் உள்ளே இருக்க ஆயில் பிசுக்கும் க்ளீனாக வந்துடும். இந்த தண்ணியை இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணியில் தான் நம்மளோட குக்கிங் ஸ்டவ்வை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்கள், என்னோடய ஸ்டவ்வு சமையல் பண்ணி முடித்ததும் இப்படி தான் இருக்குது. இப்போது இந்த ஸ்டவ்வை நான் எவ்வளோ சூப்பராக புதுசு போல் நம்ம பளபளன்னு ஆக்கலாம். கிச்சன் ஸ்டவ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் பண்ணுற ஸ்டவ் மட்டும் கிடையாது. அந்த சைடு ஓரங்களில் இருக்க டைல்ஸ் ஆகட்டும், கவுண்டர் டாப் ஆகட்டும், எல்லாமே பளிச்சுன்னு சூப்பராக இந்த ஒரு தண்ணீரை வச்சே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டிலில் சூடு ஆறுனதையும் இந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கிச்சன் டவல் விட நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம திரும்பவும் இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் இதெல்லாம் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டு இந்த டிஷ்யூ பேப்பரை நீங்கள் வெறும் வாட்டரில் மட்டும், நார்மல் வாட்டரில் நீங்கள் அலசிட்டு அப்படியே நீங்கள் ட்ரையாக உணர வச்சு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேப்பர். இது பேப்பர் இல்லை, இது கிளாத்து. நம்ம திரும்ப இந்த கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியில் தான் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறேன். எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் பிசுக்கு பூரா ஃபுல்லாக வந்துடுது. நம்ம எந்த க்ளீனிங் சொல்யூஷன் எந்த லிக்விடுமே நம்ம ஆட் பண்ணல. நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. என்னோடய ஸ்டவ்வு, டைல்ஸு எல்லாமே சூப்பராக நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கவுண்டர் டாப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். நல்ல ஒரு வாசனையாகவும் இருந்தது. இந்த தண்ணியிலேயே நீங்கள் வினிகர் வேணாலும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஒன்லி பேஸ்ட்டு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. எனக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம கிச்சனுக்கு சமைக்க வரும்போது பார்த்தா நமக்கு சமைக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனில் தான் நம்ம இருப்போம். அதனால் நம்ம கிச்சனுக்கு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்வமாக நம்ம சமைப்போம். டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்த தண்ணியை, இந்த கோல்கேட் பேஸ்ட் நம்ம கலந்தோம் இல்லையா, இந்த சுடு தண்ணியை நம்ம சிங்கில் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம இதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை, மீதம் இருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட வாஷ் பேசன் மற்றும் பாத்ரூம் க்ளீனிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நான் கிச்சனோட சிங்கையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இப்போது மழை பெஞ்சிட்ருக்கு, மழை காலத்தில் நம்ம சர்க்கரைலாம் வாங்கி வச்சோம்னா அது கொஞ்ச நாள் ஆனதையும் கட்டி பிடிச்சிரும். அந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எல்லோரு வீட்லேயும் டூத் பிக் இருக்கும். டூத் பிக் இல்லைன்னா இந்த மாதிரி ஐஸ் குச்சி வச்சுருப்பீங்க. இந்த ஐஸ் குச்சை இந்த சர்க்கரையில் நீங்கள் ஒரு 3 ஐஸ் குச்சி இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க. சொருகி வச்சுட்டு நைட்டு சொருகி வச்சுட்டு நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஸ்பூனை வச்சு கலந்து விட்டிங்கன்னா போதும். சூப்பராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சர்க்கரை நல்லா பளபளன்னு இருக்கும். ஆல் டிப்ஸ் பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.